எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் சில முக்கியமான அதிரடி மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த அதிரடி மாற்றங்கள் என்ன, எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே சார்பாக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக 3 முக்கியமான வீரர்களுக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அந்த 3 வீரர்கள் யார், யாரோட இடத்துல சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஆடு லெவலில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் வீரராக வெளிநாட்டு வீரரான ஜெமி ஓர்டனோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்த டியான் பாரஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸு. அந்த இடத்துல பென்சர் ஜான்சனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த தடவை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டியான் பாரஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு குட்டி ஆல்பின் மார்க்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனாலையும் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அடுத்த வீரர் நம்ம தலத்துணி கட்டாயமாக சொல்லி ஆகணும். சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகிற கடைசி மேட்ச்சில் கட்டாயமாக ஆடும் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம தலத்துணியை வந்து சொல்லியிருந்தார். இதுதான் அந்த கடைசி மேட்ச்சு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக சிஎஸ்கே வந்து ஆட போகிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா தலத்துணி ஆடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலத்துணி கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நம்ம தலத்துணி ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தலத்துணி வந்து இருப்பார். அந்த 3வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீல். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டராக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ராமகிருஷ்ணா கோஸோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இவரும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ப்ராக்டிஸில் நிறைய சிக்ஸெல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுருக்காரு. இவரை வந்து சிஎஸ்கே இம்பேக்ட் ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக இந்த 3 முக்கியமான வீரர்கள் ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சஞ்சு ருத்து இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. பட் ருத்து வந்து சரியாக பண்ணலை. அந்த இடத்துல ஊர்வில் படையில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க தான் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஊர்வில் படையில் டெவால் பிரேவிஸு, நம்ம டூபே, கார்த்திக் சர்மா இவங்க வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் வீர் இடத்துல நம்ம தலத்துணி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓவர்டன் இடத்த பொறுத்த வரைக்கும் போன வாட்டி வந்து பென்சர் ஜான்சனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம டியான் ஃபாரஸ்ட் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, அகில், குர்ஜப்னி சிங், முகேஷ் அப்படின்னு இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஸோ சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது. இம்பேக்ட் ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்து இருப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பின் பவுலராக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ராகுல் சகாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, அதிரடியாக ஆடக்கூடிய நம்ம மெக்னீல் இவரும் வந்து இம்பேக்ட் ரோலில் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, இதில் வேறு என்ன மாற்றங்கள் வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.